ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஜூலை 12, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் ஸ்பிரிட் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதாவது நம்ம இதில் புதுசாக நியூ மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய சக்கார்ஷி சம்ருதி அப்படிங்கிற ஒரு விஷனை ரியலைஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் கோஆப்ரேட்டிவாக இருந்தோம் அப்படின்னா, ஸோ அப்போ அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காமனான எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஓகேவா சேர்ந்து ஒரு காமனான தேவைக்காக ஒரு வாலண்டியராக ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணுறது தான் கோஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறதுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு சொசைட்டி இருக்கிறாங்கன்னா அதில் போரர் செக்ஷன்ஸ் யாருன்னு பார்த்து, ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து, ஸோ அதுக்காக செல்ஃப் ஹெல்ப் தென் மியூச்சுவல் ஹெல்ப் இந்த பிரின்சிபல் அடிப்படையில் செயல்படுறது. செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கோஆப்ரேஷன் இருக்குதுன்னா ஸோ அதில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது. தென் அதில் உள்ள எல்லா மெம்பரும் அதனால பெனிஃபிட் அடைகிறது தான் மியூச்சுவல் ஹெல்ப். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எந்த ஆக்ட்டுக்கு கீழே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912 கீழே. ஆக்சுவலி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆக்ட் கிடையாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ட். ஓகேவா, பட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே, எதுக்கு கீழேனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 7th ஷெட்யூலில் வந்து எது ஸ்டேட் லிஸ்ட், எது சென்ட்ரல் லிஸ்ட், எது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்ட்ரி 32ல் லிஸ்ட் 2ல் இருக்கும், விச் மீன்ஸ் இட்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேவா, அப்புறமா இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு ஓனான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, இது போக வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான சட்ட சம்பந்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002 இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒன்று. ஓகேவா, அப்புறம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு லீகல் அண்ட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஏன் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். ஓகேவா, இது போக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு உண்மையான பீப்புள் பேஸ்டு மூமெண்ட்டாக இருக்கும். அதனால கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பன் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் இதனால கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து அதிகமாகும் அப்படின்றாங்க. ஓகேவா, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இதில் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து வரும். அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, அப்புறமேட்டு இந்தியாவில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து டெய்ரியில் எடுத்து பார்க்கும்போது அதில் 1.94 lakhsக்கு மேலே நம்மளுக்கு டெய்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. அது போக இப்போ சுகர் மில் ஆப்ரேஷன்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது 330 கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அது போக பேங்கிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி இதில் கூட நிறையா ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோஆப்ரேட்டிவ். ஓகேவா, கேரளா எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மெடிசன் இந்த மாதிரி ஃபீல்டில் கூட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஃபியூச்சரில் போக போக எஜுகேஷன் தென் ஐடி இன்சூரன்ஸ் எல்லா ஃபீல்டுலையுமே கோஆப்ரேட்டிவ் வரதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ்னு வரும்போது அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வில்லேஜ் லெவலில் ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவலில் கிரெடிட் ஃப்ளோ ஆகுறதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். கிராஸ் ரூட் லெவல் அப்படின்னா என்னென்னா, ஒரு செக்ஷன் இருக்கிறாங்கன்னா அதோட புவரர் செக்ஷன் பீப்புளுக்கு கூட அமௌண்ட் கிரெடிட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிஏசிஎஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ரூரல் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது அதோட டாப்பில் வந்து லெண்டிங்காக இருப்பாங்கல்ல, அதாவது மணி கொடுக்கறதுக்காக. ஸோ அதில் டாப்பில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா, அப்புறமா இந்த நியூ மினிஸ்ட்ரி வர்றதுக்கு என்ன ஒரு பெரிய தேவை இந்த ரீசன்ட் டைமில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறையா ஸ்டேட்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள் எந்தெல்லாம் அது ரொம்ப ஃப்ளாரிஷ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இருக்குதே தவிர மற்ற ஏரியாஸில் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அவ்வளோவா வெல் டெவலப்டாக இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபினான்ஷியல் தென் லீகல் பவர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இது நாங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஆனால் இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் என்னென்னா, இது ஆக்சுவலி ஒரு ஸ்டேட் லிஸ்ட். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லாஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணலாம், ஆனால் அது வந்து நம்மளுடைய ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. ஓகேவா, ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா, குஜராத் அந்த ஏரியாலலாம் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து நல்லா வெல் டெவலப்ட், ஆனால் அது வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க, காங்கிரஸ் ப்ளஸ் மற்ற கட்சி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வே ஃபார்வர்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
இப்போ நியூ மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கோஆபரேட்டிவ் செக்டர்ஸில் டிரான்ஸ்பரன்சி தென் எஃபிஷியன்சி கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அப்புறம் நம்மளுடைய கோஆபரேட்டிவ் செக்டர் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு வினையூக்கியாக இந்த ஆக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூத் அவங்கள வந்து எப்படி நம்மளுடைய எக்கனாமியை க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம நிறைய தடவை இந்த நியூஸ் கேட்டிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் வராது. ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்னன்னா, எப்போ வந்து ஒரு பாப்புலேஷனில் ஏஜ் ஸ்ட்ரக்சரில் ஷிஃப்ட் வருதோ, ஓகேவா? அதாவது இப்போ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து அதோட நான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்குதுன்னா அதை தான் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒர்க்கிங் ஏஜ் குரூப் பாப்புலேஷன் என்ன அப்படின்னா 25லேருந்து 64 வயசு வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வேலைக்கு போக முடியும் இல்லையா? ஸோ அது வந்து ஒர்க்கிங் குரூப். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒர்க்கிங் குரூப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 14 வயசு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஓகே, அதுக்கப்புறம் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் ஒர்க் போக முடியாது இல்லையா? ஸோ இவங்களாம் நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஸோ அப்போ டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எப்போ ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து நான் ஒர்க்கிங்கை விட அதிகமாக இருக்கிறாங்களோ, ஸோ அதை தான் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே வந்து டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அதிகமாக இருக்குதோ அந்த கண்ட்ரிக்கு வந்து எக்கனாமிக் க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனை நம்ம நல்லா ஸ்கில் பண்ணி அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமி வந்து நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒர்க்கிங் குரூப் பாப்புலேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய பெர் கேபிட்டா ப்ராடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற எந்த கண்ட்ரிலையும் காணப்படாத டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. யுனெஸ்கோவோட ரிப்போர்ட் படி இந்தியா தான் யங்கஸ்ட் பாப்புலேஷன் வந்து வேர்ல்டுலேயே நம்மக்கிட்ட தான் இருக்குது அதிகமாக. ஓகேவா? ஏன்னா யூத் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நேஷனல் யூத் பாலிசி 2004க்கு கீழே யாரெல்லாம் வந்து 15 to 29 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களெல்லாம் யூத் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ யூத் எடுத்துட்டோன்னா அவங்க ரொம்ப உற்சாகமாக தென் வைப்ரண்ட்டாக இன்னோவேட்டாக டைனமிக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்குன்னு சில ஸ்ட்ராங்கான பேஷன்ஸ், மோட்டிவேஷன் தென் வில் பவர் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி ஹியூமன் ரிசோர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியோடைய எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக வளரும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ யூத் பாப்புலேஷன் இருக்காங்க, உங்களை நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா அப்போ நம்மளுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியோட க்ரோத் வந்து அதிகமாகும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமியோடையும் அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியோடைய யூத்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒரு நேர்முக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு நம்மளோட கண்ட்ரியில் ஒர்க்கிங் பாப்புலேஷன் எவ்வளோனா 60% யூத் இருக்காங்கன்றாங்க. அப்புறமா 35% ஆஃப் த இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு 15 to 29 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு இப்போது 60 கோடி அதாவது 600 பில்லியனுக்கு மேலே ஆல்மோஸ்ட் இப்போ 2 இந்தியன் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து 25 வயசுக்கு கீழே உள்ளவர் தான் இருப்பார் அப்படின்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்மளோட டீமோகிராஃபிக் டிவிடெண்ட். பட் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ரிசர்ச்சர்ஸ் UNDP அவங்கெல்லாம் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியா வந்து பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 12 இயர்ஸ்க்கு முன்னாடியே அடைஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இந்த இயரில் நம்ம வந்து பாப்புலேஷனுங்கிறது ஸ்டெபிலைஸாக இருக்கணும், இதுக்கு மேலே ரொம்ப வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதாவது பாப்புலேஷன் ரொம்ப வளரக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருப்போம். பட் அந்த டார்கெட் பண்ணதோட 12 இயர்ஸ் முன்னாடியே நம்ம வந்து பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகிரும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஸ்டெபிலைசன் அப்படிங்கிறது ஜீரோ பாப்புலேஷன் க்ரோத். ஓகேவா? எப்போ வந்து நம்மளுடைய பெர்த் ரேட் ப்ளஸ் இன் மைக்ரேஷன், அதாவது வெளியிலேருந்து உள்ளே வருவாங்கல்ல, நம்ம கண்ட்ரிலேருந்து வெளியிலேருந்து உள்ளே வராங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இன்மைக்ரேஷன். அது வந்து நம்மளுடைய டெத் கவுண்ட் ப்ளஸ் அவுட் மைக்ரேஷன், நம்ம ஊர்லேருந்து ஒர்க்குக்காக வெளியிலலாம் போவாங்கள்ல, ஸோ அது அவுட் மைக்ரேஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னா பாப்புலேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதில் எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படாது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஆக்சுவலி என்ன கமிட்மெண்ட் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேபிளான பாப்புலேஷனாக 2045 தான் மாற்றணும்னு வச்சுருப்போம். பட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து பீப்புள், ஓகேவா, பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ வந்து அவங்க எங்கர் பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருப்பாங்க. பட் அவங்க என்னதான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்டர் பாப்புலேஷன் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அப்போ அவங்களெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ யூத் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்குன்னு இருக்காது, அவங்களுடைய ஹியூஜ் நம்பர் ஆஃப் எல்டர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய பேர்டனாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து யங் லேபர் ஃபோர்ஸ் தென் கிரியேட்டிவ் மேன் பவர் இதெல்லாம் கம்மியாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், பிஸ்னஸ் க்ரோத் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டீகேட்ஸ்குள்ளேயே, அதாவது டீகேட்னா 10 வருஷம் அப்படிம்பாங்க, 10 வருஷம் தான் ஒரு டீகேட். ஓகே, ஸோ சில டீகேட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு இந்த பவர் எல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஆத்தர் என்ன வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம்னா, இப்போ இருக்கிற யங் பீப்புளுடைய லைஃபை வெல்பீயிங்கை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது மூலமாக
நம்மளுடைய அடல்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம், அவங்களுக்கு வெல் எஜுகேட்டடாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமி நம்மளால க்ரோத் பண்ண முடியுன்றாங்க. ஆனால் இதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எஜுகேஷனில் பேண்டமிக்கில் ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் நிறைய எஜுகேஷன் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து டிஜிட்டல் எஜுகேஷனும் போகிறதில்ல, ஏன்னா அவங்ககிட்ட வந்து ரிசோர்ஸ் இருக்கிறதில்ல. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முக்கியமாக எஜுகேஷன் பாதிக்கப்பட்டுருச்சு. அதுலேயும் குறிப்பிட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 15.8 கோடி பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஸ்கூல்ஸ் வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே திரும்ப நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இயர்லி மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேண்டமிக் டைமில் இந்தியாவில் அதிகமான சைல்டு மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறமேட்டு நம்மளுடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப அண்டர் ஃபண்டாக இருக்குது. வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவோட பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட ஜிடிபியில் வெறும் 4.4% தான் 2019 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2020 அது ரொம்ப கம்மியாகி 3.4% தான் நம்மளோட ஜிடிபியில் வந்து செலவு பண்ணியிருப்போம். ஓகேவா. அதனால அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ புவர் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்புறமேட்டு இந்த ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுலேயும் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. சரியா. ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அதெல்லாம் வந்திருக்குது. 17% அடல்ட் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த டிப்ரெஷனால அப்படின்னு சொல்லிட்டு ILO வந்து சர்வே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டைம் நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம கோவிட் இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு பெரிய கடமையாக இருக்குது. தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஹெல்த் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் வந்து சில ஸ்கூல்ஸ் வழியாக நம்ம அடல்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரல் ஹைஜீன் ஸ்கீம்காக என்ன கொடுத்துருப்போம்னா, மென்சுரல் ஹைஜீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து அடல்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து 10 to 19 இயர்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூரல் ஏரியாவை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா ஸ்கூல்ஸ் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். பட் ஸ்கூல் இல்லை, அதனால வந்து இந்த நாப்கின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ வந்து அவங்களோட ஹைஜீன் ரொம்ப மென்சுரலி பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வே ஃபார்வர்டுன்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல் க்ளோஸராக இருக்குது, இது நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களோ ஸோ அந்த டீச்சர்ஸ் தென் ஸ்கூல் அப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ COVID-19 டிரான்ஸ்மிஷன் ரேட் இருக்குது இல்லையா, ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஸ்கூல்ஸை ஃபேஸ்டு மேனரில் ஓப்பன் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக மூடி வைக்காமல் அப்பப்போ ஓப்பன் பண்ணலான்றாங்க. தென் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மெத்தட்லேயே என்ன பண்ணலான்னா எஜுகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணலான்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒரு மெத்தட் கொண்டு வந்தாலும் அதில் எல்லா மினிஸ்ட்ரிஸ் தென் கவர்மெண்ட்ஸ் ஏஜென்சிஸ் சிவில் சொசைட்டிஸ் எல்லாரையும் வந்து கொலாபரேட்டிவாக நம்ம வந்து சொல்யூஷன் கொண்டு வரணும். அந்த கொண்டு வர சொல்யூஷன் வந்து டெவலப்பிங்காக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் நியூ கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கவர்னர் பற்றி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கவர்னர் அப்படிங்கிற போது அவர் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருவார். ஓகேவா. ஸோ ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ்னு எடுத்து பார்க்கும்போது கவர்னர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தென் சிஎம் இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். பட் இதோடைய எக்ஸிக்யூட்டிவோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம். ஓகேவா. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஹெட் யார் அப்படின்னா சிஎம்னு சொல்லுவோம். ஓகேவா. கவர்னர் வந்து நாமினல். ஏன் அப்படின்னா அவரை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதோட டேர்ம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 5 years இருக்கும். ஓகேவா. ஆனால் இவரோட டேர்ம் 5 years அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. ஓகேவா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கவர்னரோட டேர்ம் என்னன்னா, அது வந்து வழக்கில் தான் 5 வருஷம், ஆனால் அதுக்கான டேர்ம் வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லலை. ஓகேவா. அப்புறம் வந்து இவருக்கு பிரசிடென்ட்டோட ப்ளஷர் எவ்வளோ இருக்கோ ஸோ அவ்வளோ நாள் இவர் வந்து அந்த ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணுவார். கவர்னர் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக மட்டும் இருக்கணும். ஓகேவா. அப்புறம் 35 years இருந்துச்சுன்னா அவங்க வந்து கவர்னர் ஆகலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ப்ளஸ் சிஎம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்னர் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. இது வந்து ஆர்டிகல் 74க்கு கீழே. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில விஷயத்தில் வந்து கவர்னர் அவரோட டிஸ்கிரிஷன் படி முடிவெடுக்கலாம். ஓகேவா. ஸோ எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து பிரசிடென்ட்க்கு ரிப்போர்ட் அனுப்புறது. ஓகேவா. ஸோ அதாவது அது ஆர்டிகல் 356 கீழே வரும். அப்புறமேட்டு சில பில்ஸை வந்து பிரசிடென்ட்டோடைய கன்சிடரேஷனுக்காக சேவ் பண்ணி வைக்கிறது, ரிசர்வ் பண்ணி, அது வந்து ஆர்டிகல் 254 சப்கிளாஸ் 2 வரும். ஓகே. அதுக்கப்புறமேட்டு சிஎம்ஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது. தென் இப்போ வந்து பிரசிடென்ட்க்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கிறாங்க, அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கலை அப்படின்னா ஸோ அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது பிரசிடென்ட்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து கவர்னரோடைய டிஸ்கிரிஷன் பவர். ஓகேவா. அப்புறம் வந்து கவர்னருக்கு சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இது என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாகாலாண்டில் இருக்கிற கவர்னருக்கு ஆர்டிகல் 371 கேபிட்டல் ஏ படி அவருக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு வரும்போது ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகேவா. தென் அருணாச்சல் பிரதேஷில் ஆர்டிகல் 371 ஹெச் படி எடுத்து பார்க்கும்போது
அவருக்கும் லா அண்ட் ஆர்டர் பார்த்தினா ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகேவா. தென் சிக்கிமோட கவர்னர் எடுத்து பார்க்கும்போது ஸோ அவருக்கும் ஸ்பெஷலான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ரீஜனில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட்காக நம்ம பீஸ் அண்ட் சோஷியல் லெவலில் இவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஓகேவா. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு இவர் வந்து கலந்துட்டு, ஆனால் முடிவு யார் எடுப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து கவர்னர் தான் எடுப்பார். ஓகேவா. ஆனால் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் டெம்பரரி. ஓகேவா. எப்போவுமே பெர்மனெண்ட்டாக கவர்னர் மட்டுமே வந்து முடிவெடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா. ஸோ அது டெம்பரரின்றாங்க. தென் 6th ஷெடியூல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 4 ஸ்டேட்ஸுக்கு வந்து செல்லும். ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ATM², அதாவது அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, தென் மிசோரம். ஓகேவா. அது வந்து மணிப்பூர் கிடையாது, இந்த அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உள்ள கவர்னர் இருக்கிறார்ல, ஸோ அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. ஓகேவா. அதுவும் முக்கியமாக இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தென் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அதோடைய ராயல்ட்டிஸ் ஷேர் பண்ணுறதுலேயும் வந்து இவருக்கு தான் வந்து டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்றாங்க. அப்புறமா மிசோரம் அண்ட் திரிபுரா எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அதோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கவர்னருக்கு கீழே தான் வரும். ஓகேவா. டிசம்பர் 1998 அப்படி தான் இருக்குதுன்றாங்க. ஓகே. அப்புறம் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சிஎம்ஓ என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதுபடி தான் இவர் நடப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து சம்மனிங் பண்ணுறது, அதாவது அழைப்பு விடுக்கிறது, தென் ப்ரொராகேட் பண்ணுறது. ப்ரொராகேட்னா என்னென்னா, ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கும்போது அது வந்து டெசொல்யூஷன் பண்ணாமல், அதாவது ஃபுல்லாக கலைச்சிடாமல் அதாவது ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக கலைச்சிடாமல் இப்போதைக்கு வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணி வைக்கிறது. ஓகேவா. ஸோ அதான் வந்து ப்ரொராகேஷன் அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு அவசர ஆணைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிரகடனப்படுத்துறது, அதான் வந்து ப்ரொமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு ஏதாவது பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அசென்ட் கொடுக்குறது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய மற்ற ஒர்க்ஸ். ஓகே. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, அப்புறமா சில அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வொகேட் ஜெனரல், தென் லோகாயுதா, தென் வந்து உப்பா லோகாயுக்தா, தென் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஓகே. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரையும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்புறமேட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறாங்களா, ஸோ அதோட சேர் தென் மெம்பர்ஸ் அவங்கள வந்து ஸ்டேட் லெவலில் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்புறமா இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரும்போது ஸோ அதோட சேர் அண்ட் மெம்பர்ஸையும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ட்ரோன் பற்றி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ ட்ரோன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். அப்போ அதில் வந்து மேன் இருக்க மாட்டாங்க. இது வந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இது வந்து அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி ஒரு ஃப்ளையிங் ரோபாட். ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கிரவுண்டில் நின்று இதை வந்து GPS ட்ராக் பண்ணுறது மூலமாக இதோடைய மூமெண்ட்டை நம்மளால் நேவிகேட் பண்ண முடியும். ஓகேவா. சம்டைம்ஸ் இதை வந்து நம்ம ஆட்டோனமஸாகவும் அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் வந்து வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்புறமாட்டு இதால் ரொம்ப ரிமோட்டான ஏரியாஸில் கூட இதால் ரிசர்ச் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே வந்து மனுஷங்களால் போகவே முடியாதோ ஸோ அங்கே கூட இந்த ட்ரோனால் போக முடியும். ஓகேவா. ஸோ அந்த ட்ரோனோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா ஆர்ட் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய இன்ஃப்ராரெட் கேமராஸ், தென் GPS, லேசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த கிரவுண்டில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமாக இயக்குறாங்க. ஓகே. இதில் முக்கியமான 2 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ட்ரோன் அப்புறம் அதோட கண்ட்ரோல் சிஸ்டம் தான். ஓகேவா. ஸோ ட்ரோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதில் நோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நோஸில் தான் எல்லா விதமான சென்சார்ஸ் தென் நேவிகேஷனல் சிஸ்டம்ஸ் வந்து அந்த நோஸில் தான் இருக்கும். மிச்சது அந்த ஃபுல் பாடி இருக்குல்ல, ஸோ அதை வந்து ட்ரோன் டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் அப்படின்றாங்க. தென் இதுக்கான இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த ட்ரோன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதால் வைப்ரேஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதனால் வந்து சவுண்ட் அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத அதுவே அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ சவுண்ட் வந்து அவ்வளோவா கேட்காது. ஓகேவா. அப்புறமா இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்டாக் ட்ரோன்ஸ், இது வந்து மிலிட்ரி தென் அது சம்மந்தமான வெப்பன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. தென் டெலிவரி ட்ரோன் அப்படிங்கிறது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக புதுசாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பேண்டமிக் டைமில் வந்து வேக்சின் டெலிவரிக்காக இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. தென் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஃபார்மிங் இந்த மாதிரி இதெல்லாம் சர்வேலன்ஸ்க்காக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் வந்து ஃபீல்டு சர்வே கண்டக்ட் பண்ணுறதுக்காக, கிராப் ஈல்டு எவ்வளோன்னு பார்க்குறதுக்காக, தென் லைஃப் ஸ்டாக் எவ்வளோங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது போக நிறையா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் ஜியாகிரபிக் மேப்பிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெரைன் லொகேஷன்ஸ், தென் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷனுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்டார்ம் ட்ராக் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அது போக நம்ம வெட்டிங்லலாம் பார்ப்போம் இல்லை, ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இதிலலாம் கூட இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேடிகலைசேஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா, நிறையா பீப்புள் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரேடிகலைசேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ வந்து இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா NIA வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரேடிகலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சில ரேடிக்கல் ஐடியாலஜி இல்லைனா பிலீஃப்ஸ் மூலமாக
மற்றவங்களை வந்து என்ன பண்ணுதுன்னா வயலன்ஸ்க்கு வந்து இழுக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரெடிக்கல் தாட் வச்சு நம்ம வயலன்ஸில் ஈடுபடுறோம் அப்படின்னா ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெரரிசம் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக சில ஐடியாலஜிக்கல் பர்பஸை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு வந்து டெரரிசம் தான் ஒரே முடிவு அப்படின்னு வந்து நம்ம எப்போ முடிவு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறோமோ ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்படி சொல்கிறாங்க. தென் இது என்ன சொல்கிறாங்கன்னா சில விஷயத்தில் சில பேர் வந்து செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆவாங்களாம். ஏதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்பீச்சர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லிட்ரேச்சராக இருக்காரு இல்லைனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்கிறாருன்னா ஸோ அவருடைய பேப்பரை ரீட் பண்ணும்போது அதை கேட்கும்போது நம்மளே வந்து நம்மளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு வயலன்ஸ் தாட் அப்படின்னா அப்போ வந்து அது செல்ஃப் ரேடிக்கலைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வியூ அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்த்து சில பேர் அதை ஏற்றுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்னொருத்தவங்களை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்குறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூத் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்து ஸோ அவங்களுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள டெரரிசம் தென் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு ஆக்ட் படி கிரியேட் பண்ணியிருப்போம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIA ஆக்ட் 2008. ஓகேவா? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது டெரரிசம் அப்படின்னு வரும்போது அது சம்மந்தமான எல்லா கேஸஸையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுறது. ஓகேவா? அது போக இதோட ஷெடியூல்கள் கீழே எதெல்லாம் வந்து டெரரிசம் ஆக்ட் அப்படின்னு இருக்குதோ ஸோ அது சம்மந்தமான விஷயத்துலையும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. தீன் தயாள் உபாத்யாய கிராம கௌசல்யா யோஜனா. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இது வந்து நேஷனல் லெவலில் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா 2 அப்ஜெக்டிவ் இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து ரூரலில் புவர் பீப்புள் இருப்பாங்களா ஸோ அவங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது நம்ம நிறையா வழிகளில் வந்து அதை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா ரூரல் யூத் அப்படிங்கும்போது ஸோ அவங்களுடைய கேரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒர்க் வாங்கி கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரூரல் ஏரியாவில் உள்ள யூத். ஓகேவா? 15 to 35 ஏஜில் யார் இருக்காங்களோ ஸோ அதான் இவங்களுடைய ஃபோக்கஸ். அப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுதோ அந்த ஸ்கில் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டில் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஸ்கீம் தான் அந்த தீன் தயாள் உபாத்யா கிராம் கௌசல்யா யோஜனா. ஓகேவா? அப்புறமேட்டு இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்தியாவுடைய மற்ற ஸ்கீம்ஸ் அதாவது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா இதெல்லாம் வந்து இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ யூத் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அப்போ அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பை பெட்டர் ஆக்குறதுக்கு என்னென்ன மாதிரி எஜுகேஷன் தென் தேவையான ஸ்கில்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குளோபல் லெவலில் அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும்ல ஸோ அதுக்காக ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் அவங்களோட கேரியருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுத்துட்டு தென் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்களுக்கு வந்து என்னென்ன பிளேஸ்மெண்ட் கொடுக்கணுமோ பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, கேரியர் ப்ராக்ரெஷன் கொடுக்குறாங்க, தென் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அப்ராடில் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து தீன் தயாள் உபாத்யாய கிராம் கௌசல்யா யோஜனா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குடும்பஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே? அப்புறமா இது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா உத்தரப்பிரதேஷோடைய பாப்புலேஷன் பாலிசி 2021 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு வரும்போது ஸோ அதில் வந்து 24 கோடிக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் என்ன அப்படின்னா அது வந்து உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 2016 3.1. ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விமென் இருக்காங்கன்னா அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜில் அது முடிகிற வரைக்கும் அவங்களால எத்தனை குழந்தைங்க வந்து அவங்களுக்கு லிவிங் பர்த் கிடைக்கும். ஓகேவா? அது பார்த்துட்டிங்கன்னா 3 குழந்தைங்க. ஓகேவா? ஆனால் நம்மளோட இது வந்து நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ஹையஸ்ட்ன்றாங்க. மற்றபடி நம்மளோட நேஷனல் ஆவரேஜ் 2.3 தான். ஓகேவா? ஆனால் அது உத்தரப்பிரதேஷில் இது வந்து 3.1 இருக்குதுன்றாங்க. அதனால தான் அங்கே என்ன ஆகுதுன்னா அன்கண்ட்ரோல்டு ரைஸ் வந்து பாப்புலேஷனில் நடக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்கிறதில்ல. இன்னொன்று அங்கே மேஜரான ப்ராப்ளம் வந்து இன்இக்வாலிட்டி அது மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ஓவர் பாப்புலேஷனால தான் இருக்குன்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரைம் வந்து இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூபி அப்படிங்கிறது வந்து க்ரைம் வந்து விமெனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கும்ல ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலிசி அப்ஜெக்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 2.7 இருக்கும். அதாவது 2026 இது வந்து 2.1 வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 2.7 இருக்குது. அதை வந்து 2026 2.1 குறைக்கணும். அதுக்கப்புறம் 2030 1.7 குறைக்கணும்னு இருப்பாங்க. அதே மாதிரி கான்ட்ரசெப்டிவ் ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து 31.7% இருக்குது. அதை 2026 வந்து 45% குறைக்கணும். தென் 2030 அதை 52% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? அதாவது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து குறைக்கணும்.
அதே இது மாடர்ன் கான்ட்ரசெப்டிவ் ப்ரிவலன்ஸ் ரேட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருப்பாங்க. இது போக மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தைங்களோட அம்மா வந்து இறப்பாங்களே, ஸோ அந்த விதத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, இது வந்து இப்போதைக்கு 197 இருக்குது. ஸோ அதை வந்து 150 குறைக்கணும், அதுக்கப்புறம் 98 குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம 2030 அதை வந்து 22 ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரிஞ்சண்டான மெஷர்ஸ் இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து 2 குழந்தைங்களுக்கு மேலே இருக்குதோ ஸோ அவங்களெல்லாம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கண்டெஸ்ட் பண்ண விடக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து அவங்களை அப்ளை பண்ண விடக்கூடாது. அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்ல எந்த ஒரு சப்சிடிஸும் அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட இது கிடைக்காது. தென் கவர்மெண்ட் ஜாப்ல எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்தால் அப்போ எல்லாரும் பாப்புலேஷன் கண்ட்ரோலாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அப்புறமேட்டு இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் பாலிசிக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து காம்ப்ரிஹென்சிவான நேஷனல் பாப்புலேஷன் பாலிசிங்கிறது வந்து ஏப்ரல் 1967 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய பாப்புலேஷன் ரொம்ப பெருகிறது தான் நம்மளுடைய பாவர்ட்டியோட முக்கியமான காரணம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஓகேவா, ஸோ அதனால் என்னென்னா இந்த பாலிசி வந்து கொண்டு வந்திருப்போம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976 ஒன்று கொண்டு வந்திருப்போம். இது என்ன பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைங்களோட அதாவது விமென் அப்படின்னு வரும்போது கேர்ள்ஸோடைய மேரேஜ் ஏஜை வந்து 15லேருந்து 18 நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் அப்படின்ற போது அவங்களுக்கு 18 வயசு கல்யாண வயசாக இருக்கும், அது வந்து 21 இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து பாப்புலேஷன் ஃபிகர்ஸ் 1971 எப்படி இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் 2026 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறமா நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இப்போ வந்து கான்ட்ரசெப்ஷன் மெஷர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து எங்கெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படலையோ ஸோ அங்கெல்லாம் அந்த கான்ட்ரசெப்டிவ் மெஷர்ஸ் வந்து கொடுக்கணும். ஹெல்த்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். ஹெல்த் பர்சனல்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்புறமேட்டு இப்போ வந்து இன்டகிரேட்டட் சர்வீஸ் டெலிவரி வந்து கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ரீப்ரொடக்ஷன் தென் சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்னு வரும்போது இன்டகிரேட்டடான சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா, அப்புறம் மீடியம் டேர்ம் அப்ஜெக்டிவாக என்ன வச்சிருப்போம்னா, நம்மளுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறத வந்து 2010 வந்து நம்ம கம்மி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா, அதாவது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை கம்மி பண்ணணும்னு இருப்போம். தென் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவாக என்ன சொல்லிப்போம்னா, ஸ்டேபிளான பாப்புலேஷன் வந்து நம்ம 2045 கிரியேட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்போ தான் நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத், சோஷியல் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் இதுவும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருப்போம். ஓகேவா, ஸோ இதோட அவுட்கம்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ வந்து நம்ம கம்மி பண்ணியிருப்போம். ஓகே, 2005 வந்து நம்ம வந்து 2.9 இருந்திருக்கும், அதை வந்து 2017 நம்ம 2.2 கொண்டு வந்திருப்போம். ஓகே, அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 37 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் 25 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கும்போது ஸோ அதை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. 2.1 கீழே கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு டிகேடல் க்ரோத் ரேட், அதாவது ஒரு 10 வருஷம் எடுத்து பார்க்கும்போது ஸோ அதோட க்ரோத் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து 1999 2000 எடுத்து பார்க்கும்போது அது 21.54% இருக்கும். ஸோ அதிலிருந்து இது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா 17.64% க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா, ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ட் வந்துச்சுன்னா அவங்க வந்து வெளியிலேருந்து பாரோ பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்லாம் பேண்டமிக்கு முன்னாடி அவங்களால எவ்வளோ பாரோ பண்ண முடியும்னா 3% தான் பாரோ பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களால சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட் ஜிடிபிலேருந்து 2% எக்ஸ்ட்ரா பாரோ பண்ண முடியும். ஓகேவா, ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது யாராச்சும் ஒரு ஸ்டேட் வந்து இந்த ஃபாலோவிங்கான ஸ்பெஷல் ரெஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதாவது 2% வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து 0.5% வரைக்கும் இவங்க வந்து அன்கண்டிஷனலாக பாரோ பண்ணிக்கலாம். ஓகேவா, அதாவது இந்த 2 அப்படிங்கிறதுல 0.5% அன்கண்டிஷனலாக பாரோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1% இருக்குல்ல, ஸோ அதை வந்து 4 பிரிப்பாங்க. ஓகேவா, 4 பிரிக்கும்போது 4 பிரித்தா 0.25% வருமா, அந்த 0.2% அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்னென்னா, இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களோ, அப்புறம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களோ, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வந்திருக்கிறாங்களோ, தென் அர்பன் லோக்கல் பாடி ரெவென்யூஸ் கொண்டு வந்திருக்கிறாங்களோ, ஸோ அப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி 4 இதில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா பாரோ பண்ணிக்கலாம். ஓகேவா, அது போக லாஸ்ட்டாக இன்னொரு 0.5% மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த 0.5% அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 4 இதில் ஏதாவது ஒரு 3 செக்டரில் அவங்க வந்து மைல் ஸ்டோன் லெவலில் அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரா பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த கேட்டகரி படி தெலங்கானா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பாரோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தென் இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சம்டைம்ஸ் கமர்ஷியல் பேப்பர்ஸை ஆர்பிஐ வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லை சேல் பண்ணுறாங்களோ ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா, ஸோ பர்ச்சேஸும் சேலும் பண்ணும்போது அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது, அதாவது சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ண முடியும்னா, இப்போ வந்து பேங்கிங் சிஸ்டமில் எவ்வளோ காசு இருக்கோ ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும், கான்ட்ராக்டும் பண்ண முடியுன்றாங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், இப்போ வந்து பீப்புள் கிட்ட வந்து மணி இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போது ஆல்ரெடி வாங்கின பாண்டை
பீப்புள் வந்து பாண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை மறுபடியும் அவங்க கிட்டேருந்து வாங்குறதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காசு கிடைக்கும். சாரி, இது என்னென்னா இப்போ ஆர்பிஐ இருக்குது. ஓகே, ஸோ ஆர்பிஐ வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பீப்புள் வந்து வாங்குவாங்க இல்லையா, ஸோ அப்போ பீப்புளுக்கு ஆர்பிஐ விற்கும்போது ஆர்பிஐ என்ன வாங்குவாங்க, காசு பீப்புள் கிட்டேருந்து வாங்கிட்டு தான் இந்த பாண்டை திருப்பி கொடுப்பாங்க இல்லையா. அப்போ பீப்புள் கிட்ட எக்ஸஸாக இருக்கிற மணி எல்லாம் ஆர்பிஐக்கு போயிடும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து எப்போ வந்து ஆர்பிஐ வந்து பாண்டு சேல் பண்ணுறாங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காசு எக்ஸஸாக இருக்கிற மணிலாம் ஆர்பிஐக்கு வந்துடும். ஓகேவா, இப்போது எப்போ வந்து ஆர்பிஐக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போ வந்து காசு தேவை எக்கனாமியில் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ பீப்புள் வாங்கின பாண்டு இருக்கும்ல, ஸோ அதை வந்து திரும்ப பீப்புள் கிட்டேருந்து இவங்க பை பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகும், இவங்க வந்து காசு கொடுக்க வேண்டியிருக்கும் பீப்புளுக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எக்கனாமியில் மணி வந்து இன்ஜெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டில் நம்மளுடைய சர்க்குலேஷனில் உள்ள மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து ரேடிகலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கீழே வரும்னா யூஏபி ஆக்டிவிட்டி கீழே வரும். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு சைபர் டெரரிசம் செக்ஷன் 66Fல ஐடி ஆக்ட் படி இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது லைஃப் வரைக்கும் என்ன பண்ணலான்னா ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். ஓகேவா, அப்புறமேட்டு இப்போ என்ஐஏ தான் இந்தியாவுடைய சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இதை வந்து என்னெல்லாம் வந்து இப்போ என்ஐஏவை சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா, அப்புறம் இதுக்கு ஒரு ஹெட் இருப்பார், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல். அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா இப்போ நம்ம குடும்பஸ்ரீ வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள விமென்காக அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த குடும்பஸ்ரீ ஸ்கீம். ஓகேவா, ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐம் ஸோ சாரி, இன்றைக்கி டாக் வந்து ரொம்பவே குலைச்சிருச்சு, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகியிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.